ஜனநாயகம் படம் வரக்கூடாதுன்னு சில பேர் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி கேட்கும்போது தான் கேட்டுட்டு முடிக்கிற 3 பேர் குடு குடு குடுன்னு வந்து இங்கே இருக்க நீட் இஷ்யூ என்னன்னா அதை பற்றி பேசாமல் கொஞ்சம் டைவர்ட் ஆகிறாங்க. அந்த கரப்பான் பூச்சி கட்சி வந்து டெல்லியில் தான் நாங்கள் நடத்துகிறோம், வேற எங்கேயும் நடத்தலைன்னு வேற சொல்லிட்டோம். அப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் தான் ஒரு குரூப் கிளம்பியிருக்குது. இது என்ன போகஸ் குரூப்பு? இந்த மீட்டிங்கில் திமுக சொம்புங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்குது மாறி மாறி. நீங்க விஜய் எவ்வளவு பேரை போட்டு அடிச்சீங்க சினிமாவில், நிஜ வாழ்க்கையில் நீங்க எல்லாம் நல்ல செய்வீங்கன்னா சார் ஓட்டு போட்டாங்க. விஜய் சார் வந்து இன்னும் அந்த நீட் தேர்வுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கல, பாஜக கண்டிக்கல. ஏன்னா வந்து எலெக்ஷன் டைம்ல இதான் பேசினாங்க. இன்னைக்கு மறுபடியும் அதே விஷயத்தை எடுத்திருக்காங்க. ஏன் விஜய் சார் இவ்வளவு சைலண்டா இருக்காங்க? அவங்க ஏங்க பாஜகவை எதிர்க்காம விஜய் எதிர்த்துட்டு இருக்காங்க? விஜயா வந்து நீட்டை கொண்டு வந்தாரு. அவங்களுக்கு வந்து பாஜகவை திட்டணும் சார். பாஜகன்னு சொல்லி திட்டினாதான் பாஜகவை திட்டிட்டு அப்புறம் பாஜகவோட போய் பேரம் பேசிட்டு இருப்போம். டெல்லியில போய் 22 எம்பிங்களை வேலை பேசிட்டு இருக்காங்க அங்க திமுக ஆட்கள். அவங்க ஏங்க எவனோ ரோட்ல டெல்லியில போராடினா அதுக்கு இவங்க ஆதரவு கொடுக்கணுமா? இல்லை இவங்க போராடினதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களா திமுக? பொதுவா என்ன சிறையில வந்து கஸ்டடியல் டெத்துக்கு எதிர்த்து போராடினார விஜய், அதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டாங்களா எல்லா கட்சியும்? ஏன்னா இவர் ஆட்சியில் இல்லை இவர் எதிர்கட்சி ஆச்சுன்னா இவர் வந்து நீட்டுக்கு எதிராக எல்லாம் மந்திரம் இருக்குது, தந்திரம் இருக்கு, நாங்க ஒழிச்சிருவோம், முதல் கையெழுத்து போடுவோம்னா 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. 5 ஆட்சி முடிகிற நேரத்தில் என்ன சொன்னார் தெரியுங்களா? சட்டமன்றத்தில் ரெக்கார்டில் இருக்கு, ஸ்டாலின் இந்த அதிகாரம் எங்க கிட்ட இல்லை, மத்தியில் எப்போது ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதுதான் நாங்க இதை அகற்ற முடியும்னு சொல்லியிருக்காரு. அருணாச்சலம் அப்படின்ற ஒரு பையன் வந்து கேஸ்க்காக அழைச்சிட்டு போறாங்க, வந்து அடிச்சு அந்த பையனை மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியிலேயே அந்த பையன் இறந்துட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கும்போது மயக்கடிச்சு விழுந்திருக்கிறாரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த பிறகு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்கள் செக் பண்ணிட்டு அவர் மண்டையில வந்து ஒரு கட்டி இருக்கு, மூளையிலயோ ஏதோ ஒரு இடம், சர்ஜரியிலக்கு அப்புறம் அவர் இறந்துட்டார். இல்லை என் பையனை போலீஸ் அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்றாங்க. அரசாங்கம் பண்ணிடுச்சு, எங்களுக்கு 50 லட்சம் கொடுங்க, அரசாங்க வேலை கொடுங்க. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. முதல்ல அவங்க அதிமுக உள்கட்சியில ஜனநாயகம் தான் ஏன் இப்படி எல்லாம் மாவட்டமா காலி ஆயிட்டு போகுது? எத்தனை தோல்வி வந்தாலும் நாம் பதவியை விட மாட்டோம், பொதுக்குழுவை கூட்ட மாட்டேன்ற எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்ல அந்த கட்சியில ஜனநாயகமா நடத்தினார்னா அந்த கட்சி இன்னைக்கு இந்த நிலை வந்திருக்காது. அவங்களுக்கு இப்போதாங்க திமுக அதிமுக 2 பேருக்குமே புரியல, திசை புரியலைங்க. அவங்களுக்கு இனிமேல் நமக்கு எதிர்காலமே இல்லாத ஆகிட்டானு சொல்லிட்டு எதை ஒன்னாலும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு நீங்க வேற எதுலயாவது அவரை குறை சொல்லுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுன்றது படம் போட்டு எடுத்தவன் வட்டி கட்டிட்டு இருக்கான்ல, 9 மாசம் டிலே ஆயிருக்குல்ல, அவன் படம் ரிலீஸ் பண்ணா இந்த டேட்டை பார்த்து அவன் பண்ணானா? இதெல்லாம் எவ்வளோ நாளாக நடந்துட்டு இருக்குது. ஸோ இதில் என்ன விருப்பம் இருக்கிறவங்க போய் படம் பார்க்க போகிறாங்க. உங்கள் போராட்டத்துக்கு நீங்கள் போய் ஆதரவு கொடுங்க. ஏன் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே நடத்துங்களாம், ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி? இது வந்துங்க எனக்கு என்னவோ வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில பண்ற வேலையா தான் தமிழ்நாட்டில் இது. டெல்லியில நடக்கிறத நான் அதை பேசல, தமிழ்நாட்டில் இதை வந்து பண்ணிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு மாணவர் போராட்டமா ஆக்குறது. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, அந்த கரப்பான் பூச்சி கட்சி வந்து டெல்லியில தான் நாங்க நடத்துறோம், வேற எங்கேயும் நடத்தலைன்னு வேற சொல்லிட்டோம். அப்ப தமிழ்நாட்டில் நாங்க தான் ஒரு குரூப் கிளம்பி இருக்குது. இது என்ன போகஸ் குரூப்பு? இந்த மீட்டிங்ல திமுக சொம்புங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்குது மாறி மாறி. அப்போ எனக்கு ஐ ஹவ் காட் மை ஓன் டவுட்டு. இது வந்து தமிழ்நாட்டு அரசை குறி வச்சு குறிப்பாக தாவேக்கா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார் எல்லாருமே. விஜய் சார் வந்து இன்னும் அந்த நீட் தேர்வுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கல, பாஜக கண்டிக்கல. ஏன்னா வந்து எலெக்ஷன் டைம்ல இதான் பேசினாங்க, பாஜக எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இன்னைக்கு மறுபடியும் அதே விஷயத்தை எடுத்திருக்காங்க. ஏன் விஜய் சார் இவ்வளவு சைலண்டா இருக்காங்க? அவங்க ஏங்க பாஜகவை எதிர்க்காம விஜய் எதிர்த்துட்டு இருக்காங்க? விஜயா வந்து நீட்டை கொண்டு வந்தாரு. உங்களுக்கு சொல்றேன், விஜய் வந்து நேத்தா முந்தா நாள் ராகுல் காந்தி அரெஸ்ட் ஆன அடுத்த சில மணி நேரத்தில் அவர் ஒரு ட்வீட் போட்டார், பார்த்தீங்களா? அதில் ரொம்ப கடுமையாக வந்து இது ஜனநாயக விரோதம், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தர்ணா பண்ண விடாமல்
அவரை குண்டுகட்டா தூக்கிட்டு போனது. இது நீட் தேர்வுகளே ரத்தாகணும், அறவே இருக்கு. மாநில அரசியல் பட்டியலுக்கு அந்த இது வந்துடணும், கல்வி இப்படிலாம் பேசியிருக்காரு. அவர் ஒண்ணுமே பேசலைன்றது என்ன அர்த்தம்? ரெண்டாவது, அவர் ஃபர்ஸ்ட் போனார்ல நிதி ஆயோக் கூட்டம், ஆமா 9ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ போனார், ஜூன் மாதம். டெல்லிக்கு. அப்போ பேசுனதுல அவர் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி இதை நிதி ஆயோக் கூட்டத்தில் அது சம்மந்தம் இல்லைன்னா கூட பிரைம் மினிஸ்டருடைய கவனத்தை இருக்கிறதுக்கு பேசினாரு. இந்த மாதிரி நீட் தேர்வை ரத்து பண்ணோம், எங்கள் ஆட்கள்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, மாநில பட்டியலுக்கு கல்வியை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், பழைய மாதிரி எங்களுக்கு குறைஞ்சபட்சம் விலக்கு கொடுக்கணும்லாம் பேசினாரு. இப்போ எதுவுமே பேசலைன்னா என்னங்க அர்த்தம்? அவங்களுக்கு பாஜகவை திட்டணும் சார். பாஜகன்னு சொல்லி திட்டினாதான் பாஜகவை திட்டிட்டு அப்புறம் பாஜகவோட போய் பேரம் பேசிட்டு இருப்போம். டெல்லியில போய் 22 எம்பிங்களை விலை பேசிட்டு இருக்காங்க அங்க திமுக ஆட்கள், தெரியுதுங்களா? அதனால அவர் மனசாட்சிப்படி அவருக்கு எது சரின்னு பண்றாரு. அது ஒரு கட்சி, அது ஒரு ஆட்சி. அவங்க ஏங்க எவனோ ரோட்ல டெல்லியில போராடினா அதுக்கு இவங்க ஆதரவு கொடுக்கணுமா? இல்லை இவங்க போராடினதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களா திமுக? பொதுவா என்ன சிறையில கஸ்டடியல் டெத்துக்கு எதிர்த்து போராடினார விஜய், அதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டாங்களா எல்லா கட்சியும்? அது தாவேக்கா போராடுதுங்க. நாங்க அப்படிதானே சிஜேபி போராடுது. இது என்ன உலக பிரச்சனையா? இது அப்படித்தானே எடுத்துக்கணும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இதை எங்க சுத்தினாலும் விஜயை தாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அம்பு கிடைக்காதா? அவங்களுக்குலாம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. மூத்த பத்திரிகையாளர்கள் பெரிய அறிவு ஜீவிகள்னு சொல்லிட்டு இருக்க ஒரு 2-3 பேர் ட்விட்டர்ல போட்டிருக்கோம். நமக்கு ஜனநாயகம் தான் தேவை, படத்துக்கு போங்க எல்லாரும், இளைஞர்களே அந்த போராட்டம் மாணவ போராட்டம் நமக்கு தேவையில்லை. என்னங்க பைத்தியம் முடிச்சு போச்சா இவனுங்களுக்கெல்லாம்? மீடியால இருந்துக்கிட்டு ஜேர்னலிஸ்ட், சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிறவன்லாம், நான் அந்த பக்கம் போனேன், காலையில கண்ட காட்சி ரோகிணி தியேட்டர்ல. ஏன் எல்லா படம் ஜெயிலர்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் இதே மாதிரி பேசுவீங்களா? ஜெயிலர் 2 வந்தா கூலி படம் பார்க்க போன விமர்சனம் எழுதுனவர் தானேங்க மு.க. ஸ்டாலின். மாநகராட்சி பிளாட்பாரத்தில் அந்த தூய்மை பணியாளர்கள் இரவும் வெயில்லையும் வாடிட்டு இருந்தபோது, வதங்கிட்டு இருந்த போது இவர் ரஜினிகாந்த் படத்துக்கு போய் வசனம் பேசினவர் தானே இவர். இல்லை இது நேஸ்டி லெவல். இந்த பக்கம் மேடையில் ஏறினா கையை உடைப்பான், காலை உடைப்பான், அவன் இவன் பேசுறது. அதாவது தே ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் லாட். டிஎம்கே இன்னைக்கு அவங்களுக்கு திக்கும் தெரியல, திசையும் தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃப்ரஸ்ட்ரேஷனா இல்லைனா அம்னீஷியாவா சார்? ஏன்னா இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சார் ஸ்டாலின் அவர்கள். நீட் தேர்வு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும், அதை ஒழிக்கிறதுக்கான நேரம் இப்போ இருக்கு அப்படின்னு இருக்காரு. இவர் ஆட்சியில் இல்ல இவர் எதிர்கட்சி ஆச்சுன்னா இவர் நீட்டுக்கு எதிராக எல்லாம் மந்திரம் இருக்குது, தந்திரம் இருக்கு, நாங்க ஒழிச்சிருவோம், முதல் கையெழுத்து போடுவோம். 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. 5 ஆட்சி முடிகிற நேரத்துல என்ன சொன்னார் தெரியுங்களா? சட்டமன்றத்துல ரெக்கார்ட்ல இருக்கு ஸ்டாலின், இந்த அதிகாரம் எங்க கிட்ட இல்ல, இது எங்கள் கூட்டணி மத்தியில் எப்போது ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதுதான் நாங்க இதை அகற்ற முடியும்னு சொல்லியிருக்காரு. அதானே உண்மை அதுதானங்க. அப்ப ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகரணும், அது ஒண்ணுதான். இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய முடிவெல்லாம் மாத்தி வேற ஏதாவது பண்ணும். இப்போ விவசாயிகள் போராட்டம் 1 வருஷம் நடந்தது இல்ல, 1 வருஷம் நடந்தது இல்லையா? இவங்க யாரும் சினிமா பார்க்காம இருந்தாங்களா, சாப்பிடாம இருந்தாங்களா? 700 சில்லற பேர் செத்தான் அந்த போராட்டத்தில் விவசாயிகள். அப்போ திமுக என்ன பண்ணிட்டு இருந்தது? இவங்கெல்லாம் எந்த வேலையும் செய்யல. விவசாயிகள் போராட்டத்துக்காக அங்கங்கே விவசாயிகளை தட்டி நடத்திட்டு இருந்தாங்களா? இத்தனைக்கும் அது ஒன்றும் பெரிய கட்சி சார்பான போராட்டமே இல்லை. அந்த விவசாயிகள் போராட்டம் 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடினாங்க. அப்கோர்ஸ் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போராடினாங்க அவங்க அதை எதிர்த்து. அதை தானே இன்னைக்கு காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கு, மற்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க. படம் ஒன்று ரிலீஸ் ஆனா அதையே கொண்டு விவாதமாக்குறாங்க. அதுவா பிரச்சனை? இல்ல அததான் பிரச்சனையே அவங்களுக்கு தெரியுது போல. விஜய் சார் தான் பிரச்சனை அவங்களுக்கு, எங்க சுத்தினாலும் அவங்களுக்கு பிரச்சனை. பாஜக பிரச்சனை இல்ல சார், விஜய் சார் தான் சார் பிரச்சனை. பாஜக இல்ல, நீட்டே பிரச்சனை இல்லை இப்ப அவங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் போயிட்டு அந்த மாணவர்களோட போராட்டம் நடத்துறாங்க. திமுக போயிட்டு தனியா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். காங்கிரஸ் கூட ஒரு காலத்துல கூட்டணியில இருந்தாங்க, இப்ப கூட்டணியை விட்டு வெளியில வந்தா வரலன்ற எந்த அறிவிப்புமே இல்லை. போயிட்டு தனியா நாடாளுமன்ற வளாகத்துல போராட்டம் பண்ணி அவங்கதான் காங்கிரஸ் உட்கார்ற சீட்டு பக்கத்திலே உட்கார மாட்டோம்,
தனியாக எங்களுக்கு இருக்கைகள் வேணும்னு எழுதி கேட்டு வாங்கி பிஜேபி பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா? என்ன பேசுறீங்க நீங்கள்? அவங்க தான் காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு எங்களுக்கு. இவங்க துரோகம் பண்ணலாம் காங்கிரஸுக்கு. 2013 வரைக்கும் இருந்துட்டு இவங்க வெளியே வந்துட்டு இவங்க 2014 தேர்தலில் காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணலாம். ஆனால் மற்றவங்க வந்து இவங்களுக்கு பண்ணிட்டா துரோகம் பண்ணுவாங்க. அதனால் திமுக விடுங்க, அது வேற ஏதாவது இருந்தால் பேசுவோம். ஓகே. சரி, இப்போ தூத்துக்குடியில் அருணாச்சலம் அப்படின்ற ஒரு பையன் வந்து அவர் கேஸ்க்காக அழைச்சிட்டு போகிறாங்க, வந்து அடிச்சு அந்த பையனை மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியிலேயே அந்த பையன் இறந்துட்டாங்க. இதுவும் மீண்டும் ஒரு லாக்அப் டெத். அதாவதுங்க, எல்லா லாக்அப் டெத்துகளும் கண்டிக்கத்தக்கவை, தடுக்கப்பட வேண்டியவை. அவங்களுக்கு காவல்துறைக்கு இந்த அதிகாரம் இல்லை. நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்கணும். இது பொதுவான ஒரு நியதி. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு நான் செய்தியில் பார்த்தேன். 2 தகவல் இருக்குது. ஒன்று, அவர் வந்து மதுபானங்கள் விற்று இல்லீகலாக லிக்கர்ஸ் வித்துட்டு இருக்காரு, டாஸ்மாகை தவிர்த்துன்றதால கைதாகியிருக்கார். தெரியுமா உங்களுக்கு? கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் கைதானது வந்து அவரை, அதாவது வந்து கள்ளத்தனமாக மதுபானங்களை வித்துட்டு இருக்காரு. ஸோ ஏதோ புகார் வந்திருக்கும், அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கும்போது மயக்கடிச்சு விழுந்திருக்கிறாரு. மயங்கிய அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இது அந்த டிஎஸ்பி கொடுத்த தகவல். அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்கள் செக் பண்ணிட்டு அவர் மண்டையில் வந்து ஒரு கட்டி இருக்கு, அதாவது அவர் மூளையிலையோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கட்டி இருக்கு கண்டுபிடிச்சி இம்மிடியேட்டாக சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவருக்கு மொட்டை அடிக்கப்பட்டு சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. சர்ஜரியிலக்கு அப்புறம் அவர் இறந்துட்டார். ஸோ இது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் ஃபெயிலியராக இருக்கலாம், அல்லது நேச்சுரல் டெத்தாக கூட இருக்கலாம். இது ஒரு வாதம். இன்னொரு வாதம் என்னன்னா, அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை என் பையனை போலீஸ் அடித்தே கொன்னுட்டாங்க அப்படின்றாங்க. அப்படின்னு 17ஆம் தேதி இவங்க பையன் சொன்னதாக சொல்கிறாங்க. ஏன் 23ஆம் தேதி வரைக்கும் சும்மா இருந்தாங்க? இந்த 6-7 நாள் ஏன்? இப்போ ஒரு பெரிய மேனியா கிளம்பியிருக்கு. என்னன்னா, ஏதாவதுன்னா வந்து அரசாங்கம் பண்ணிடுச்சு, எங்களுக்கு 50 லட்சம் கொடுங்க, அரசாங்க வேலை கொடுங்க. இவங்க எல்லாருமே தப்பு கணக்கு போடுறாங்க. இப்போ அஜித் குமார் இதில் மடப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் அது என்ன பிரச்சனை? அவர் மேலே தப்பே இல்லைங்க. பொய் புகார் கொடுத்த அந்த லேடி ப்ரொஃபஸர் தான் நகையை திருட்டான்னு அதை விசாரிக்கிறதுக்கு மெட்ராஸ்லேருந்து ரெக்கமெண்டேஷன் போய் ஸ்பெஷல் டீம் போட்டு அவனை அடிச்சே கொன்னாங்க. அப்பாவி, கல்யாணம் இல்லாத ஒரு வாலிபர். இந்த கேஸுக்கு விஜய் இம்மிடியேட்டாக போனார், ப்ரொட்டஸ்ட் பண்ணார், பண உதவியெல்லாம் பண்ணார். இப்போ அதே மாதிரியா இது ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குறமா? இப்போ நீங்கள் சொன்ன அந்த வர்மன், அவர் பேர்னா சபரிவர்மன், எதுக்காக கைது செய்யப்பட்டார்? சமூக விரோதிகள் இவங்கெல்லாம் குற்றவாளிகள். அதனால போலீஸ் அடித்து சாகடிக்கணும்னு நான் சொல்ல. இது சவுதி அரேபியா இல்லை, இந்தியா. கோர்ட் ஆஃப் லா அதில் ப்ரொசீட் பண்ணி நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் அதிலெல்லாம் நான் வந்து தப்பு சொல்ல. ஆனால் எல்லாரும் அஜித் குமார் இல்லை, சபரிவர்மனோ இப்போ ஒருத்தர் சொன்னீங்கல்ல, அவர் பேர்னா தூத்துக்குடியில் அருணாச்சலமோ நிரபராதிகள் அல்ல, குற்றவாளிகள். குற்றம் சாட்டப்பட்டு குற்ற செயலுக்காக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். அதுதாங்க. ஆனா அஜித் குமார் இது ஒண்ணுமே இல்லையா? நீங்க நான் அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ண சொல்றேன். அதாவது இதுல வந்து காவல்துறை மரணம் நிகழ்ந்திருந்ததா நமக்கு தெரியாது. 2 தரப்பையும் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா இதை முடிவு பண்ண வேண்டியது யாரு? ஒரு விசாரணை பண்ணணும், தரோவா விசாரணை பண்ணி உண்மையில என்ன நடந்தது போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், டாக்டர்கிட்ட விசாரிக்கணும். ஏதோ அவர் தலையில் ஏதோ கட்டின்றீங்களா, அது உண்மையா? இப்போ டியூமர் வந்தால் எந்த நேரத்துலையும் எந்த வயசுலையும் யாருக்கு ஒன்றா வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். ஸோ அதனால் அதன் காரணமாக அவர் மயக்காட்சி விழுந்திருக்கலாம், அதன் காரணமாக சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. காவல்துறை அப்படின்னாலே அடித்து சாவடிக்கிறதுன்ற மாதிரி நம்ம வந்து அப்படியும் போயிட முடியாது. இன்னைக்கு காவல்துறை மரணம்னு சொன்னால் அதனால் எக்கனாமிக் பெனிஃபிட் இருக்கு அப்படின்றதுக்காக சில பேர் சும்மா இருக்கிறவனெல்லாம் காவல்துறை அடிச்சதுன்னா அதையும் ஏற்றுக்க முடியாது. ஸோ நம்ம பேலன்ஸாக பார்க்கணும். ஊடகம்ன்ற முறையில் நீங்கள்லாம் என்னன்னு நிதானமாக விசாரித்து எல்லாத்தையும் பார்க்கணும். அவசர கதியில் எதுவும் சொல்லக்கூடாது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஓகே சார், மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.
கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.